Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இதை மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் படிக்க வேண்டாம். ஸோ இதை மாடல் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50. ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட். சில பேருக்கு 21st தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 23rd தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது வந்து இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 50 மார்க்ஸ். இதில் வந்து 5 மார்க்ஸ் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக 5 மார்க்ஸ். அண்ட் தென் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி 3 மார்க் கொஷின்ஸ், அதாவது 1 மார்க்கு 3 கொடுத்துருக்காங்க. பாடல் கொடுத்துட்டு அந்த பாடலில் இடம்பெற்றுள்ள நூலை, ஸோ அது ரிலேட்டடாக அந்த பாடல் ரிலேட்டடாக ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளி 2 மார்க் கொஷின். கன்னி என்பதன் விளக்கம் யாது? அப்புறம் தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. அப்புறம் உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ரோமன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளி 2 மார்க் கொஷின். அளபெடை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? அதே மாதிரி மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதுலேருந்து வரக்கூடிய அந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து தரோவாக பார்க்கணும். அதே மாதிரி இந்த மொழிபெயர்க்க ஃபனட்டிக்ஸ், லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து எல்லா கொஷின் பேப்பர்லேயும் ஒரு கொஷின் வரும். அதனால் அந்த மாதிரி வரக்கூடிய கொஷினை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் இருக்கிறத மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். தென் 5th ரோமன் நம்பர் 5 3 மார்க் கொஷின். 5 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. ஸோ இதுக்கு வந்து 3 மார்க், அதாவது 3 மார்க் கொஷின்ஸ். அடுத்தது ரோமன் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. அகெயின் உங்களின் நண்பர் பிறந்த நாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. கடிதம் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதெல்லாம் குவார்ட்டர்லியில் கம்பல்சரி. சில டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் மிட் டர்மில் கேட்பாங்க, சில டிஸ்ட்ரிக்டில் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து 50 மார்க்ஸ் இல்லைங்களா. ஆனால் குவார்ட்டர்லி எக்ஸாமில் கண்டிப்பாக காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதோட அதில் வரக்கூடிய மார்க்ஸை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, தரோவாக இருங்க. நெக்ஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா பள்ளி நேரம் முடிவதற்கு முன்பு வீட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டி வகுப்பாசிரியருக்கு விண்ணப்பம் எழுதுக. ஓகேங்களா, இது ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 25th பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து பாராட்டுக, நயம் பாராட்டு. ஓகேவா, நயம் பாராட்டல் இருக்கு இல்லையா, அதை ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். 26 பின்வரும் பத்தியை படித்து பார்த்து அச்செய்தியை உங்கள் பள்ளி அறிவிப்பு பலகையில் இடம்பெறும் அறிவிப்பாக மாற்றுக. சரிங்களா, அறிவிப்பு பலகையில் எழுதுகிற மாதிரியான ஒரு கொஷின். ஸோ உங்களுக்கு எது வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அது கிளியராக தெரிஞ்சதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரோமன் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா கட்டுரை வடிவில் 2 பக்க அளவில் விடையளி 8 மார்க் கொஷின். 27ல் பார்த்தீங்கன்னா காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக அல்லது வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை விளக்குக. இது 2 கொஷினில் இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தெளிவாக தெரியுமோ அதை சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க, அதை தெளிவாக எழுதிக்கோங்க. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லா இயலில் இருக்கக்கூடிய, அதாவது 2 இயல்னா 2 இயலில் கவிதை பிழை உரைநடை இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் கொஸ்டின் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. அதாவது பலவுள் தெரிக. அதுக்கு அடுத்தபடியாக எல்லா 2 இயலில் இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடல இருக்கக்கூடிய கடிதம், அடுத்து கட்டுரை இருந்தால் கட்டுரை, விண்ணப்ப படிவம், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ரிலேட்டடாக பார்த்துக்குவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 1 மார்க்கில் வரும் இலக்கணம் ரிலேட்டடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, அடுத்து மொழிபெயர்க்க, இந்த மாதிரியான பார்ட் இருக்கு இல்லைங்களா 1 மார்க். இந்த இலக்கணம் ரிலேட்டட்லாம் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ். அது வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து புரிஞ்சு படிச்சிடலாம், டைமிங்கும் கம்மி தான். ஸோ இந்த மாதிரி மொழியை ஆள்வோம் மொழியோட விளையாடு ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபைனலாக வந்து குருவினா சிறுவினா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பிழை இல்லாமல் எழுதி பழகுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.